மேகமலை தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படும் ஒரு சிறிய பிரமிக்க வைக்கும் பகுதி. தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து 45 கிலோமீட்டர் மலைப்பாதை வழியா போனா இந்த சொர்க்கபூமிக்கு நம்ம போயிடலாம். மேகமலையில பெரிய மரங்கள், பசுமையான நிலப்பரப்பு, மிக அழகான சாய்ந்த நிலப்பரப்புல இருக்க தேயிலை, காப்பி, பயிர் தோட்டங்கள், உயர்ந்த மலைகளோட அழகு, மிக ஆழமான பள்ளம், அழகிய ஏரி பகுதின்னு பல இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இடங்க அது. மேகமலை 4-5 மலைச்சிகரங்கள் நடுவுல இருக்க ஒரு பள்ளத்தாக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ள மலைவாச தலங்கள்ல சிறந்த அமைப்பு கொண்டதுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த அழகான மேகமலை. இங்க தாவரங்கள், வனவிலங்குகள், 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்குங்க. பார்க்குற திசையெல்லாம் பசுமையான காட்சிகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள். இந்த இதமான சூழல்ல மேகமலை நம்மளை கட்டி போடுதுங்க. ஊட்டி, கொடைக்கானலுக்கு மாற்றா கம்மி செலவுல மலைப்பகுதிக்கு டூர் போக விரும்புறவங்களுக்கு மேகமலை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். 18 ஹேர்பின் வளைவுகள் வழியா போனாலும், இருபுறமும் உள்ள தேயிலை மற்றும் ஏலக்காய் பண்ணைகள் வழியா போனாலும் மேகமலைக்கு வாகனம் ஓட்டுவது சலிப்பே தராதுங்க. தேனிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முதல் தேர்வாக மேகமலை தாங்க இருக்கும். அதிகமான வெயிலும் அதிகமான குளிரும் இல்லாம இதமான சூழல் எப்போதும் காணப்படுதுங்க. புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதிங்கிறதால இங்க கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் மட்டும்தான் மேகமலைக்கு நம்ம போக முடியும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அவங்களுக்கு சொந்தமான தனி தேயிலை தோட்டமாகவும், அந்த தேயிலை தோட்டங்கள்ல பறிக்கப்படும் தேயிலைய பக்குவப்படுத்தும் தொழிற்சாலையும் இங்க அமைக்கப்பட்டிருக்குங்க. சில ஆண்டுகளுக்கு முதல் வரைக்கும் தனியார் தேயிலை நிறுவனமான த வுட் பிரியர் குரூப் கட்டுப்பாட்டுல தான் இந்த மலைப்பகுதியோட சாலை உட்பட அனைத்து பகுதிகளும் இந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த நிறுவனத்தால பாதையை சரிவர பராமரிக்க முடியாததால சாலையில பெரும்பகுதிகள் சேதமடைஞ்சும் மோசமான நிலையிலும் இருந்திருக்கு. இந்த பகுதிகளில் இருக்க சாலையை பராமரிக்க தேயிலை தோட்ட நிறுவனமும் அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழும் இதை ஒப்படைச்சிட்டாங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே இதை ஒப்படைச்சோன்னா தற்போது இந்த சாலை பகுதிகள்லாம் சீர்படுத்திட்டாங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. சரிங்க, இவ்வளோ நேரம் மேகமலையை பற்றி பார்த்தோம். இனி மேகமலையில் என்னென்ன சைட் சீன்லாம் நீங்கள் கவர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். மேகமலைக்கு வர்றப்பயே சின்ன சுருளி ஃபால்ஸ் இருக்குது. அடுத்து ஹைவே டேம், மணலார் டேம், மேகமலை வியூ பாயிண்ட், இரவங்கலர் டேம், மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, அப்புறம் கடைசியாக மகாராஜா மெட்டு. இந்த ஸ்பாட்லாம் பார்க்க ரொம்பவே அழகாகவும் சீனரியாகவும் இருக்கும் மக்களே. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மேகமலை ஸ்டே பண்ண போறீங்கன்னா ஹைவேஸுங்கிற இடத்துலையே கவர்மெண்ட் அப்புறம் பிரைவேட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் ஸ்டே பண்ண வரீங்கன்னா அட்வான்ஸாக புக் பண்ண பிறகு இங்கே வாங்க. ஏன்னா ரூம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்கும். மொத்தத்தில் மேகமலை ஒரு அழகான ஒன் டே டூரிஸ்ட் ஸ்பாட் மக்களே. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.